நான் உங்கள் எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் ஹியரிங் இம்பேர்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்ற ஒரு டிசபிலிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டிசபிலிட்டி எதனால் வருது அப்படின்னா, நம்ம நரம்புகள் சரியான வளர்ச்சி இல்லாததுனால வரும். அப்புறம் இது எதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, டெய்லியாக நம்ம இந்த வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை அவங்களால செய்ய முடியாது. அப்புறம் ஒரு விஷயத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகும் இல்லையா, இப்போ இது இல்லைனா ஓகே பரவாயில்ல, நம்ம வேறு வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடாப்ட் ஆகும்ல, அந்த கேரக்டரும் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்காது. அப்புறம் இவங்களுக்கு இந்த டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஐக்யூ ஸ்கோர்னு ஒன்று எடுப்பாங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐக்யூ லெவல்னால் இன்டெலெக்சுவல் லெவல் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவல் அவங்களுக்கு 70க்கு கீழே இருக்கும். அதாவது 70% கீழே அவங்களுக்கு இருக்கும். அதனால தான் அவங்க இன்டெலெக்சுவலி டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இந்த டிசபிலிட்டியை 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது மைல்டு, மாட்ரேட், சிவியர், ப்ரொஃபவுண்ட் அப்படின்னு 4 விதமாக பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு மைல்டு அப்படின்னா 50%லேருந்து 69% வரையும் அவங்க இருப்பாங்க. மாட்ரேட் அப்படின்னா 35%லேருந்து 49% வரை அவங்க இருப்பாங்க. இதே சிவியர் அப்படின்னா 20%லேருந்து 34% தான் அவங்களுக்கு இருக்கும். ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 20%க்கு கீழே தான் அவங்களுக்கு ஐக்யூ லெவல் இருக்கும். அப்புறம் அவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸ் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு சில இதுலலாம் நம்ம வயசுக்கு தக்கன டெசிஷன் எடுக்கிறதுக்கான இது தெரியும் இல்லையா, அந்த இது அவங்களுக்கு இருக்காது. அவங்க தினம் இந்தந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதிலே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட நார்மலாக அவங்களால பேச முடியாது. அவங்களாவே பார்த்துக்கிறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வயசு வரையும் அம்மா பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே ஒரு சில வேலையெல்லாம் பண்ண கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் நம்மளே ஃபுல்லாகவே பார்ப்போம். அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியாது. இந்த வயசில் இந்த வேலையை செய்யணும்னா அவங்களால முடியாது. அதை விட ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கழித்து தான் அவங்களால அந்த வேலையை கரெக்டான இதில் செய்ய முடியும். அப்புறம் அவங்க மற்றவங்கக்கிட்ட ரொம்ப சகஜமாக பழக மாட்டாங்க. யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உடனேலாம் பேசிட மாட்டாங்க. ரொம்ப நேரமாக அவங்கள பார்ப்பாங்க. அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து தான் அவங்கக்கிட்ட பேசுவாங்க. புதுசாக யார்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க ரொம்ப இதாகி பேசவே மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பேசுகிறதே எழுத்தே கரெக்டாக வராது. திக்கி திக்கி பேசுகிறது அந்த மாதிரி. அவங்க ஒரு குழந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு சிலருக்குலாம் நல்லா நடக்கிறது, வைக்கிறது எல்லாமே வரும். ஒரு சிலருக்கு நடக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இந்த டிசபிலிட்டிக்கான காசஸ் அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.